கோடநாடு குறித்து ஸ்டாலின் பேச தடை கோரிய வழக்கு தற்போது உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக சார்பில் தொடரப்பட்ட இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. கோடநாடு விவகாரம் குறித்தோ அங்கு நடந்த கொலை கொள்ளை குறித்தோ ஸ்டாலின் பேசக்கூடாது என்று அதிமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தற்போது நீதிமன்ற செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், அதிமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவானது உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. என்னென்ன காரணங்களை நீதிமன்றம் கூறியிருக்கிறது? விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? கண்டிப்பாக ஆஷ்லி, அதாவது கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை விவகாரம் தொடர்பாக தமிழக முதல்வரை தொடர்பு படுத்தி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களின் போது பேசி வருவதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஏற்கனவே தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த மனுவுக்கு வரும் புதன்கிழமை அன்று பதிலளிக்க வேண்டும் என ஸ்டாலினுக்கு தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த சூழலில் தற்போது மீண்டும் ஒரு புதிய மனு அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் மற்றும் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த பாபு முருகவேல் சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது தேர்தல் பிரச்சாரத்தின் போது கட்சியினரின் கொள்கைகளை குறித்து விமர்சிக்கலாம் என்றும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறக்கூடாது என்று தெரிந்தும் அது தேர்தல் ஆணைய நடத்தை விதிகளில் எதிரானது என்று கூறி தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொடநாடு விவகாரத்தில் எந்த ஒரு ஆதாரமும் நிரூபிக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டுகளை முதல்வர் குறித்து தொடர்பு பற்றி பேசி வருவதால் அதற்கு தடை விதிக்க வேண்டும். இது தொடர்பாக பேசி வரும் ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தரப்பில் அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஏற்கனவே தொடர்பாக இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுவானது இன்று நீதிபதிகள் மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணிய பிரசாத் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் இதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கப்பட்டது. அதாவது கடந்த 22ஆம் தேதி திருச்சியில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொடநாடு விவகாரம் கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் தொடர்பாக முதல்வரை தொடர்பு பற்றி பேசியிருந்ததாக தங்களுக்கு ஒரு புகார் வந்துள்ளது. இந்த புகார் குறித்து நேற்றைய தினம் அந்த கட்சி அந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்த அந்த திமுக நிர்வாகிக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக இருக்கும். சட்ட ரீதியாக என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தொடர்பாக அதிமுக கொடுத்த அந்த மனுவை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கமும் அளிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இதே கோரிக்கையுடன் தமிழக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனு தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்று தற்போது திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது என்றும் தற்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த ஒரு வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள், அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கொடநாடு விவகாரத்தில் நடைபெற்ற அந்த குற்ற சம்பவம் தொடர்பாக முதல்வரை தொடர்பு பற்றி ஸ்டாலின் பேசியது தொடர்பாக அதிமுக சார்பில் கொடுக்கப்பட்ட அந்த மனு மீது நடவடிக்கை எடுப்பதாகவும் உரிய தற்போது எடுக்கப்பட்டு வருவதாக தேர்தல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு உயர்நீதிமன்றமானது எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க அவசியம் இல்லை என்று கூறி அதிமுக சார்பில் பாபு முருகவேல் தொடர்ந்த அந்த மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆஷ்லி, நன்றி மதன். இணைப்பில் வந்து கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம்.